Hi friends, welcome to Krish Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல cauliflower 65 எப்படி பண்றதுன்றத பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First cauliflowerல எந்த ரெசிபி பண்றதுனாலும் அதுக்கு ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி, அதுல கொஞ்சமா உப்பு, அதுக்கு அப்புறமா மஞ்சள் தூள் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் தான் cauliflower வந்து சேர்க்கணும். இது ரெண்டும் எதுக்காக பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா உப்பும் மஞ்சள் தூளும் வந்து காலிஃப்ளவரில் இருக்கிற டஸ்ட் அதுக்கப்புறமா குட்டி குட்டி பூச்சி எல்லாத்தையுமே வந்து டிஸ்ட்ராய் பண்ணிவிடும். அதுக்காக தான் இது ரெண்டையும் சேர்க்குறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு 65 எந்த அளவுக்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு காலிஃப்ளவர்ஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் மைதா. உங்ககிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் 1 பிஞ்ச் அளவுக்கு. இதுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை அப்படின்னா விட்டுருங்க. இது சேர்க்கும் போது தான் 65க்கு நல்லா கலர்ஃபுல் கிடைக்கும். சப்போஸ் காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை அப்படின்னா ஃபுட் கலர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கரம் மசாலா ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற ஸ்பைசஸ் தான் வந்து இந்த 65 ரொம்ப ஸ்பைஸியாக ஆக்கக்கூடியது. ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா அப்படி இல்லைன்னா குக்கிங் சோடா 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். லைட்டாக வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் அட் த சேம் டைம் கொஞ்சம் உப்பலாகவும் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்து இதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட லெமன் இருந்தால் லெமன் கூட நீங்கள் ஸ்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இல்லைன்னா வினிகர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரெக்டான பதத்துக்கு வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவை. இதுதானே கரெக்டான கன்சிஸ்டன்சி. அதுக்குள்ளே நம்ம வேக வச்ச காலிஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து ஆறி இருக்கும். அதில் இருக்கிற தண்ணியை மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு காலிஃப்ளவர்ஸை வந்து அந்த மாவோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். காலிஃப்ளவர்ஸ் வந்து ஒரு 30% 40% அளவுக்கு தான் குக் ஆகிருக்கும். அந்த அளவுக்கு தான் ஆயிருக்கணும். ரொம்ப குக் ஆகிடுச்சுன்னா வந்து 65 வராது. ஸோ காலிஃப்ளவர்ஸ் வந்து சூடான தண்ணியில் மட்டும் போட்டிங்கன்னா போதும். அந்த தண்ணியோடு அதை கொதிக்க வச்சுடாதீங்க. இப்போ நல்லா வந்து டஃப் ரெடி நல்லா அது கூட பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். பட் அதில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் ரொம்ப தண்ணி இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கிறேன் நான். அப்படி இல்லைன்னா கடலை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கெட்டியான பதத்தில் இருக்கணும். அப்போ தான் 65 போடும்போது தனித்தனியாக கிடைக்கும் நம்மளுக்கு காலிஃப்ளவர். இப்போ இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு ஊற வச்சிடலாம். ஆயில் சூடாயிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவு 65 ரெசிபீஸ் இல்லை ஃப்ரை அந்த மாதிரி பண்ணும்போது அயன் கடாய் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ 65 இந்த மாதிரி சைனீஸ் ரெசிபீஸ் ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அயன் கடாய், நார்த் இந்தியன் ரெசிபீஸ் எது பண்ணுறதா இருந்தாலும் அயன் கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட டேஸ்ட், ஃப்ளேவர் அப்புறம் வந்து அதோட அந்த கிறிஸ்பினஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கமும் டர்ன் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட வேணாம். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட வேண்டியதான். வீட்டில் ஈஸியாக ஈவினிங் டைமில் ஒரு ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி செய்யணுன்னா அதுக்கு காலிஃப்ளவர் 65 வந்து ஒரு பெஸ்ட்டான ஸ்நாக் ரெசிபி. காலிஃப்ளவரில் வந்து பொரியல், கூட்டு அதெல்லாம் செஞ்சால்
பசங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு இந்த மாதிரி 65 ரெசிபீஸ். காலிஃப்ளவர் ஃப்ரை ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி மஷ்ரூம்லேயும் 65 போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃபுட் கலர் இல்லைன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கும் பொழுது தான் அதோட கலர் வந்து ரொம்ப பிரைட்டாக வரும். ரெஸ்டாரண்ட் அப்புறம் ஹோட்டல்ஸ் ரோட் சைட் ஸ்டால்லாம் எந்த மாதிரி கலர் கிடைக்குமோ அந்த கலர் எக்ஸாக்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக கிறிஸ்பியாக இருக்குது. கொஞ்சம் கூட எண்ணெய் இருக்காது, ரொம்ப ஆயில் கண்டென்ட் வந்து இதில் இருக்காது. நீங்கள் வந்து கரெக்டான அளவு மாவு பிசைஞ்சிங்கன்னா எண்ணெய் குடிக்காது. கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு மாவு அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து நிறைய எண்ணெய் உறிஞ்சிடும். ஸோ எண்ணெய் குடிக்காமல் இருக்குன்னா ஒரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அளவை குறைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.